திருமழிசை ஆழ்வார். இவர் பிறப்பு கிபி 6ஆம் நூற்றாண்டு 520 முதல் 620. பிறந்த ஊர் திருமழிசை, காஞ்சிபுரம் அருகில். மாதம் தை, கிழமை ஞாயிறு, நட்சத்திரம் மகம். தந்தை பார்கவ முனிவர், தாய் கனகாங்கி. இவர் எழுதிய நூல் நான்முகன் திருவந்தாதி, திருச்சத விருத்தம், பாடல்கள் 216. சிறப்பு: ஊரின் பெயரை தன் பெயராக கொண்டவர். திருமாலின் ஆழி என்ற கருவியின் அம்சம். திருமழை இசை ஆழ்வார் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய 12 ஆழ்வார்களுள் ஒருவர். முதல் ஆழ்வார்கள் வாழ்ந்த காலத்தே உடன் வாழ்ந்த ஆழ்வார் திருமலை இசை ஆழ்வார். தொண்டை நாட்டில் உள்ள திருமலைசை என்ற ஊரில் பிறந்தவர். கடலுக்கு மேற்கில், காஞ்சிபுரத்துக்கு கிழக்கில் உள்ள ஊர். முதல் ஆழ்வார்கள் வாழ்ந்த காலம் கிபி 6ஆம் நூற்றாண்டு என்பதால் அவர்களின் பாடல்களில் காணாத அளவுக்கு மாற்று சமயங்களை கண்டிக்கும் இயல்பு திருமலைசை ஆழ்வார் பாடல்களில் காணப்பெறுவதால் அவர் காலத்துக்கு பின்னரும் திருமலைசை ஆழ்வார் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது வரலாற்று ஆய்வாளர்களின் கருத்து. இவரது பிரபந்தங்கள் நான்முகன் திருவந்தாதி என்னும் 100 வெண்பாக்கள் கொண்ட நூலையும், திருச்சந்த விருத்தம் என்னும் 120 விருத்தங்களை கொண்ட நூலையும் இயற்றியுள்ளார். இவை இவர் கும்பகோணத்தில் யோகத்தில் ஆழ்ந்திருக்கும் காலத்தில் யோகத்தின் பயனாக வெளிவந்தன. இவை 4000 திவ்ய பிரபந்தத்தில் முறையே 3வது ஆயிரத்திலும் 1,000த்திலும் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இவருடைய பிரபந்தங்கள் தான் முதலில் வேறு தெய்வங்களுக்கு மேலாக விஷ்ணுவை உயர்வாக சொல்லியவை. இவருக்கு முன் தோன்றிய முதலாழ்வார்கள் சமரச பான்மையுடன் சிவனையும் உயர்வாக சொல்லியவர்கள். பரமயோகி. இளமையிலேயே பரஞான முதிர்ச்சி பெற்று பரமயோகியாக விளங்கியவர். உண்மை தத்துவம் என்ன என்று அறிய முயன்று சாக்கியம், சமணம், சைவம் முதலிய ஒவ்வொரு சமயமாக புகுந்து ஆராய்ந்தார். சைவ சமயத்தை சார்ந்திருக்கும் போதுதான் திருமயிலையில் பேயாழ்வாரை ஆசிரியராக பெற்று வைணவ பேரொழியாய் திகழ்ந்த திருமலை இசை ஆழ்வாரை முக்கண்ணனாக சிவபெருமான் இவரை சோதித்து இவருடைய பக்தியை மெச்சி இவருக்கு பக்திசாரர் என்ற சிறப்பு பெயரை அருளி செய்தார். பிருகு, அத்திரிசி மகரிஷி, வசிஷ்டர், பார்கவர் போன்ற முனிவர்கள் பூமியில் தவமியற்ற எண்ணி தவமியற்றும் இடம் பகவான் விஷ்ணு மகிமையால் உலகிலேயே மிகச்சிறந்த தலமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். முனிவர்கள் அனைவரும் பிரம்மனிடம் சென்று தங்கள் எண்ணத்தை தெரிவித்தார்கள். பிரம்மன் திருமலைசை தலத்தை சுட்டி காட்டினான். ஆனால் முனிவர்கள், தேவனே, இது எந்த வகையில் உலகில் சிறந்த தலம் என்கிறீர்கள் என்று கேட்டார்கள். பிரம்மதேவன், இந்த தலத்தை நிறுத்து காட்டுகிறேன் என்று ஒரு துலாக்கோலில் ஒரு தட்டில் மற்ற எல்லா தலங்களையும் வைத்து திருமலைசை தலத்தை மற்றொரு தட்டில் வைத்து எடை போட்டு காட்டினார். ஆச்சரியப்படும் விதத்தில் மற்ற எல்லா திருத்தலங்களும் சேர்ந்த தட்டை விட கனத்தால் அதிகரித்து திருமலைசை தலம் இருந்த தட்டு மட்டும் சற்று கீழே தாழ்ந்து இத்தலத்தின் பெருமை உயர்த்தி பிடித்தது. தேவர்கள் சந்தோஷம் மிகுதியால், பிரம்மதேவனே, இந்த தலத்தை நாங்கள் எங்கள் தவத்துக்கு ஏற்ற இடமென தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம் என்று சொல்லி பூரிப்படைந்தனர். இந்த தலமே மகிஷாரண்யம் என்று பெயர் பெற்று பின்னர் திருமலைசை என்று பெயர் பெற்றது. மகிஷார சேத்திரத்தில் சக்கரத்தாழ்வாரின் அம்சமாக பிறந்து பல மதங்களை தழுவி இதை இவரே பாடலாக இயற்றியுள்ளார். கடைசியில் வைணவத்திற்கு வந்தவர் திருமலைசை ஆழ்வார். இவருக்கு பல பெருமைகள் இருந்தாலும் 3 மட்டும் இங்கே குறிப்பிட்டு சொல்லத்தக்கவை. பிரான் என்பது எம்பெருமானுக்கே உரித்தான பெயர். பிறருக்கு உதவுபவன். இதை பற்றி நரசிம்ம சரணாகதியில் முன்னமேயே சொல்லியிருக்கிறோம். ஆனால் பரம்பொருள் யார் என்பதை உலகுக்கு உணர்த்தி அவர்களுக்கு நல்வழி காட்டியதால் திருமலை இசை ஆழ்வாருக்கு மட்டும் திருமலைசை பிரான் என்று பெயர் உண்டு. திருமலைசை பிரான் கிடந்த நிலையில் இருக்கும் திவ்ய தேச எம்பெருமானை பற்றி அதிகம் பாடியுள்ளார். இவர் எழ சொன்னதும் எழுந்து படுக்க சொன்னதும் மீண்டும் எம்பெருமான் படுத்த பெருமை இந்த ஆழ்வாருக்கு மட்டுமே உண்டு. இவருக்கு உகந்து உற்றவனாக பேசிக்கொண்டு இருந்த திருக்குடந்தை எம்பெருமானுக்கு மட்டும் ஆறாவமுது ஆழ்வான் என்ற பெயர் உண்டு. பிறப்பின் அற்புதம். திருமலைசை என்னும் ஊரில் பார்கவ முனி என்பவர் வாழ்ந்து வந்தார். அவர் புத்திர பாக்கியம் வேண்டி யாகம் இயற்றி அதன் பலனாக அவர் மனைவியும் கருவுற்றார். வழக்கத்திற்கு மாறாக 12 மாத கர்ப்ப காலத்திற்கு பிறகு முழுமையற்ற நிலையில் குழந்தை ஒன்று பிறந்தது. அதற்கு கை, கால் போன்ற உறுப்புகள் இல்லாமல் இருந்ததால் அதை ஒரு மூங்கில் புதரில் விட்டு சென்று விட்டனர். அவர்கள் சென்ற பின்பு அன்னை மகாலட்சுமி ஐயன் விஷ்ணுவுடன் வந்து அக்குழந்தையை எடுத்து ஆசீர்வதித்து விட்டு சென்றனர். அவர்களின் அருளால் அக்குழந்தை ஞானமும் முழு வடிவமும் பெற்றது. அவரது வலது கால் கட்டை விரலில் கூடுதலான ஒரு கண்ணும் இருக்கும்.
அவர்கள் சென்ற பின் அவ்வழியே வந்த ஹரிஜன இனத்தை சேர்ந்த திருவாளன் என்பவர் ஸ்ரீமன் நாராயணனின் பஞ்ச ஆயுதங்களில் ஒன்றான சுதர்சன சக்கரத்தின் அம்சமான அக்குழந்தையை வீட்டிற்கு எடுத்து சென்றார். அக்குழந்தையை கண்டவுடன் அவரது மனைவியார் பங்கைய செல்வி மிகுந்த மகிழ்ச்சியுடன் தங்களின் குழந்தையற்ற குறையை நீக்கவே இக்குழந்தை வந்தது என்று எண்ணி அக்குழந்தையை வளர்க்க முடிவு செய்தனர். அவர் துணைவியார் அக்குழந்தைக்கு பாலமுது கொடுக்க முயன்ற போது குழந்தை உணவு உண்ண மறுத்துவிட்டது. பல நாட்கள் உணவு உண்ணாமல் இருந்தும் அதன் உடல்நிலை எவ்வித மாறுதலும் இன்றி நன்றாகவே இருந்தது. அதிசயமான சம்பவம் ஊர் முழுக்க பரவி பலர் அக்குழந்தையை காண வந்து சென்றனர். ஒரு நாள் குழந்தை பாக்கியமற்ற வயது முதிர்ந்த தம்பதியர் வந்து அக்குழந்தையை கண்டனர். அவர்கள் குழந்தைக்கு பாலமுது கொடுத்த போது அக்குழந்தை அது ஏற்றுக்கொண்டது. ஒரு நாள் முதியவர் ஒருவரும் வந்து அக்குழந்தையை கண்டார். அக்குழந்தையின் முகத்தில் தெரிந்த ஞான ஒளியை கண்ட அவர், இது எம்பெருமான் அருள் பெற்ற தெய்வ குழந்தை என்று குறிப்பிட்டு அக்குழந்தை மிச்சம் வைக்கும் பாலை அந்த வயது முயர்ந்த தம்பதிகள் உண்டால் அவர்களுக்கு குழந்தை பெரு கிடைக்கும் என்றும் கூறினர். அதே போலவே அவர்களும் செய்து ஒரு ஆண் மகவை ஈன்றனர். அக்குழந்தைக்கு கணிகண்ணன் என்று பெயர் சூட்டினர். கணிகண்ணன் வேதங்கள் சமய நூல்கள் அனைத்தும் நன்கு கற்றான். அவன் திருமலைசை ஆழ்வாரின் நெருங்கிய நண்பனாகவும் நாளடைவில் அவரையே குருவாகவும் ஏற்றுக்கொண்டான். திருமலைசை ஆழ்வார் திருவல்லிக்கேணியில் முதல் ஆழ்வார்களில் ஒருவரான பேய் ஆழ்வாரை சந்தித்தார். சைவம், வைணவம், பௌத்தம் உள்ளிட்ட பல சமய நூல்களையும் கற்ற திருமலைசை ஆழ்வாருக்கு இறை தத்துவத்தை பற்றிய குழப்பம் ஏற்பட்டது. அதை நீக்கி வைணவ பேரொழியை அவர் மனதில் விதைத்தவர் பேயாழ்வாரே ஆவார். பேயாழ்வார் திருமசை ஆழ்வாருக்கு பக்திசாரர் என்னும் பெயரிட்டு அழைத்தார். அதன்பின் திருமலைசை ஆழ்வார் பல திருத்தலங்களுக்கு சென்று ஆனந்த கண்ணனை கண்ணார தரிசித்து திருவேக்கா என்னும் ஊரை அடைந்தார். பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊர் திருவேக்காதான். அங்கு சென்று பொய்கை ஆழ்வாரை கண்டெடுத்த அதே யதோத்தகிரி சன்னதியில் தியான நிலையில் இருந்தார். ஒரு நாள் சிவபெருமான் தன் ரிஷப வாகனத்தில் பார்வதி தேவியுடன் சென்றபோது கீழே திருமலைசை ஆழ்வார் இருப்பதை பார்த்து அவரை சந்திக்க ஆசைப்பட்டார். தேவி அவர் நாராயணன் மீது பக்தி கொண்டவர். அவர் பாகவத அனுபவம் ஒன்றிலே லயித்திருக்கிறார். தவிரவும் வேறொன்றையும் அவர் விரும்ப மாட்டார், நம்மையும் கவனிக்க மாட்டார் என்றார். சிவபெருமான் ஆயினும் அவரை கண்டு செல்வதே தங்கள் திருவருளுக்கு ஏற்றது என்று அவரை வற்புறுத்த திருமலைசை ஆழ்வாரின் முன் காட்சியளித்தார். திருமலைசை ஆழ்வாரோ உமையொரு பாகனை கண்ணெடுத்தும் பாராதிருந்தார். அதை உணர்ந்த சிவனார் கண்டும் காணாதவர் போல திருமலைசை ஆழ்வார் அருகில் சென்று, உமக்கு அருள் புரியவே இங்கு வந்தோம், எமை அலட்சியம் செய்யலாமா என்று கேட்டார். உம்மால் எனக்கு ஆக வேண்டிய பயன் என்ன, அதனாலே மௌனமாக இருக்கிறேன் என்றார் திருமலைசை ஆழ்வார். ஏதாவது வரம் கேள், தருகிறோம் என்றார் சிவபெருமான். எனக்கு ஒன்றும் வேண்டார் என்றார் திருமலைசை ஆழ்வார். நம்முடைய வருகை வீணாகாமல் ஏதாவது ஒரு வரத்தை கேள் என்று மீண்டும் சிவபெருமான் புன்சிரிப்போடு கூறினார். திருமலைசையாரும் புன்சிரிப்போடு, உம்மால் எனக்கு பரமபதம் தர முடிந்தால் அதையே வரமாக தாருங்கள் என்று கேட்டார். பரமபதத்தை அருளக்கூடியவன் பரந்தாமனான வைகுந்தநாதனே, ஆகையால் என்னால் தரக்கூடிய வேறு ஏதாவது வரத்தை கேளும் என்றார் பரமசிவன். பரமபதம் பெற பல தவங்கள் புரிய வேண்டும். அதற்கு எனக்கு அதிக ஆயுள் வேண்டும். எனவே இன்று சாக வேண்டியவர்களை நாளை சாகும்படி செய்ய உம்மால் முடியுமா என்று கேட்டார் திருமலைசையார். அது உயிர்களின் வினைப்படி நடக்கும் என்றார் சிவபெருமான். இதை கேட்டதும் சிரித்த அருகில் இருந்த ஒரு ஊசியை காட்டி, இதன் பின்னே இந்த நூல் வருகிறபடி செய்ய முடியுமா என்று கேட்டார். இந்த எல்லல் வார்த்தை கேட்டதும் மிகுந்த சினம் கொண்டார் சிவனார். முக்கண்ணனாகிய சிவபெருமான் தம் மூன்றாம் கண்ணான நெற்றிக்கண்ணை திறந்தார். அடுத்த கணம் அதிலிருந்து பெரும் நெருப்பு எழுந்து உலகையும் சூழ்ந்தது. ஆனால் அந்நெருப்பால் திருமலையசையார் ஒரு சிறிதும் பாதிக்கப்படவில்லை. பதிலுக்கு திருமலையசையார் யோக வலிமையால் தம் வலது திருவடி கண்ணை ஏவினார். அதிலிருந்து நெருப்பு ஊழித்தீ போல பொங்கி எழுந்தது. உலகையும் தாக்கி தகிக்க செய்தது. கங்கையை சடையில் தாங்கிய சிவபெருமானையும் அந்நெருப்பு சூழ்ந்தது. அதனால் இந்திராதி தேவர்கள் வைகுந்தம் சென்று பார்க்கடலில் பள்ளி கொண்டிருந்த திருமால் நாதனை வணங்கி இந்நெருப்பிலிருந்து எம்மை காத்திரள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர். திருமால் அந்த தேவர்களை நோக்கி, தேவர்களை கவலையை விடுங்கள், நாம் புஷ்பகலாவர்த்தம் பொழிய செய்து அப்பெரு நெருப்பை அடக்குகிறோம் என்றார். அவ்வாறே புஷ்கலாவர்த்தம் என்னும் மேகத்தை அனுப்பினார். அம்மேகம் பெரும் மழையை பெய்வித்து பெருந்தீயை அணைத்தது.
அதோடு பிரளய வெள்ளம் போல பூமி எங்கும் நீர் நிறையலாயிற்று. ஆயினும் அதற்கு அஞ்சாதவராக திருமலையசையார் திருமகநாதனை மனதில் எண்ணியவர் அந்த பெரு வெள்ளத்திடனேயும் அசைவற்று அமர்ந்திருந்தார். அவருடைய செயலை கண்ட சிவபெருமான் அவருடைய பரம பக்தியின் வலிமையை போற்றி புகழ்ந்து பக்திசாரர் என்னும் பட்டத்தை கொடுத்து தேவியோடு கைலைக்கு சென்றார். இதன் பிறகு ஆழ்வார் முன்பு போலவே யோகத்தில் எழுந்தருளினார். சுக்திஹாரன் எனும் சித்த புருஷன் அஷ்ட மகா சித்தியின் வலிமையினால் ஒரு புலியை அடக்கி அதே வாகனமாகி கொண்டு ஆகாயத்தில் பறந்து கொண்டிருந்தான். இவரின் தலைக்கு மேல சென்ற போது இவரின் யோக மகிமையினால் அந்த வாகனம் தடைப்பட்டு நின்றது. அது நின்றதன் காரணத்தை ஆராய்ந்த சித்த புருஷன் கீழே ஒரு யோகி இருப்பதை பார்த்து வியப்புற்றான். அவருடைய சக்தியை சோதிப்பதற்காக கீழே இறங்கினான். முனிவரே, நீர் உடுத்தி இருக்கும் கந்தை துணியை எறிந்துவிட்டு இந்த பீதாம்பரத்தை உடித்து கொள்ளும் என்று பொன் ஆடையை வரவழைத்து ஆழ்வாரிடம் நீட்டினான். அதை கண்ட ஆழ்வார் தன் சங்கல்ப மாத்திரத்திலேயே மாணிக்கமயமான கவசத்தை உண்டாக்கி அவனிடம் காட்டினார். சூரியன் போல ஒளி வீசும் அதை கண்டு வெட்கத்தோடு தலை கவிழ்ந்தான் சித்த புருஷன். தன் கழுத்தில் இருந்த ஒரு மணிமாலையை எடுத்து இதனை ஜபமாலையாக தரித்து கொள்ளும் என்று மீண்டும் கொடுக்க முற்பட ஆழ்வார் தம் கழுத்தில் இருந்த துளசி மணி மாலைகளையும் தாமரை மணி மாலைகளையும் எடுத்து காட்டினார். அவை மிகச்சிறந்த நவரத்ன மாலையாக விளங்குவதை கண்ட சித்தன் பிரமித்தான். எல்லா சித்தர்களையும் வென்று வந்த என்னை நீர் வென்றதால் உம்மை காட்டிலும் சிறப்புடைய சித்த புருஷன் உலகெங்கிலும் இல்லை என்று சொல்லி துதித்து ஆழ்வாரை நமஸ்கரித்து விடை பெற்றான். அதே போல ஒருமுறை யோகத்தில் ஆழ்ந்திருக்கையில் கொங்கண சித்தன் என்னும் ரசவாதி இவர் பெருமையை கேள்வியுற்று இரும்பை பொன்னாக்கும் ரசகுளிகையை காட்டி, குளிகை என்றால் பொதுவாக மாத்திரை என்று பொருள், இதை பெற்று மகிழ்வீர் என்றான். திருமழிசை பெறானோ அதை விளக்கி தமது பொன்னொத்த மேனியின் பொழுதியை எடுத்து திரட்டி, இந்த குளிகை பல கோடி கற்களை பொன்னாக்க வல்லது, இதை கொண்டு நீ பிழைத்துக்கொள் என்று கொடுத்தார். அதை உடனே அந்த சித்தன் பரிசோதித்து பார்த்து பெரும் வியப்புற்று ஆழ்வாரை வணங்கி விடை பெற்றான். இது போன்ற பல சம்பவங்கள் எம்பெருமான் அருளால் ஆழ்வாருக்கு எல்லா சித்திகளும் கை வந்திருந்ததை நிரூபிக்கின்றன. ஆனால் ஆழ்வார் அவற்றை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. பகவானின் கருணையை மட்டுமே எதிர்நோக்கி இருந்தார். காலங்கள் கடந்தன. பலராலும் தனக்கு தீங்கு நேர்வதை எண்ணி வருந்தி திருமலசையை விட்டு ஒரு மலை குகையில் தங்கினார். அப்போது திவ்ய தேச யாத்திரை செய்து வந்த முதல் ஆழ்வார்களான பொய்கையார், பூதத்தார், பேயாழ்வார் மூவரும் திருமலைசை ஆழ்வாரின் இருப்பிடத்தை அறிந்து குகைக்கு சென்றனர். வாயிலிருந்து பார்க்க அவரின் திருமேனி முழுவதும் பொன்னொளி பரவி இருந்ததை பிரமிப்புடன் கண்டனர். முதல் ஆழ்வார்களை கண்ட திருமலைசை ஆழ்வார் தண்டனிட்டு நமஸ்கரித்தார். பேருவகை அடைந்தார். இவர்கள் நால்வரும் சில காலங்கள் அங்கேயே தங்கியிருந்தனர். எம்பெருமானுடைய குணங்களை ஒருவருக்கொருவர் கூறியும் கேட்டும் சிந்தித்தும் துதித்தும் அனுபவித்தபடி பேரானந்தத்தில் திளைத்தனர். பிறகு பேயாழ்வாரின் அவதார தலமான திருமயிலைக்கு வந்து பேயாழ்வார் அவதரித்த அள்ளி குளக்கரையில், இப்போதே திருவல்லிக்கேணி, சில ஆண்டுகள் யோகம் இயற்றினர். பின்னர் முதலாழ்வார்கள் மூவரும் மீண்டும் திவ்ய தேச யாத்திரைக்கு புறப்பட்டனர். இந்த மகிழ்வான சந்திப்பிற்கு பிறகு திருமலை இசையாழ்வார் மீண்டும் திருமலைசைக்கு வந்தார். திருமண் காப்பு சாத்தி கொள்வதற்காகவே திருமண் வேண்டி வழக்கமான இடத்தில் தேடினார். ஆனால் திருமண் கிடைக்கவில்லை. பெருங்கவலையுற்றார். அப்போது திருவேங்கடமுடையான் இவரது கனவிலே தோன்றி கச்சி வெக்காவை அடுத்த பொற்றாமரை பொய்கையில் திருமண் உள்ளது என்று தீர்வு கூறினார். திருமலையசையார் உடனே காஞ்சிபுரம் விரைந்தார். திருமண்ணை கண்டு மகிழ்ந்தார். திருமலைசைக்கு திரும்பிய அவர் சில காலம் பிறகு மீண்டும் காஞ்சி அடைந்தார். அங்கு திருவெக்காவில் அரவணை மேல் பள்ளி கொண்ட பெருமாளுக்கு தொண்டு செய்தபடி கிடந்தார். இவரிடம் பக்தி கொண்ட கவி கணிகண்ணனரும் பிரிவின்றி இவருக்கு தொண்டு செய்து உடன் உரைத்தார். வயதான மூதாட்டி ஒருவர் திருமலைசை ஆழ்வாரின் திருமாளிகையிலே தினமும் திருமாளிகையை பெருக்கி சுத்தம் செய்து வெளியில் கோலமிட்டு கைங்கரியங்கள் செய்து வந்தார். இவரின் கைங்கரியங்களை கண்டு மகிழ்வுற்ற திருமலைசை ஆழ்வார் அவரிடம் அவருக்கு ஏதாவது உதவி செய்வதாகவும், ஆகவே என்ன உதவி வேண்டும் என்றும் கேட்க, அம்மூதாட்டி தன்னால் இந்த முதுமையை தாங்க முடியவில்லை என்றும் அதற்கு ஏதாவது உதவி செய்தால் நன்றாக இருக்கும் என்று கேட்டார். அவருக்கு அவரின் முதுமையை நீக்கி என்றும் இளமை மாறாத இளமை பருவத்தை அருளினார். ஒரு நாள் நகர்வலம் வந்த பல்லவ மன்னன் பல்லவராயன் அவ்விளம்பெண்ணை கண்டு அவள் அழகில் மயங்கி அவளையே மணந்தான். ஆண்டுகள் பல கழிந்தன. மன்னனுக்கு மூப்பு நிலை வர துவங்கியது. ஆனாலும் அவன் மனைவி அதே இளமை மாற அழகுடன் இருந்தாள். இதை கண்டு அதிசயத்த பல்லவ மன்னன் அவளின் இளமையின் ரகசியத்தை கேட்டான். அவளும் ஆழ்வாருடைய அருளே காரணம் என்று திருமலைசை ஆழ்வாரின் பெருமை எடுத்து கூறினாள்.
ஓஹோ, அவரின் அருளை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நீங்கள் தினந்தோறும் நமது அரண்மனைக்கு உஞ்சவிருத்திக்கு வருகிற கணிகண்ணனை கொண்டு திருமலையசை ஆழ்வாரின் அன்புக்கு பாத்திரமாகுங்கள். ஏனெனில் கணிகண்ணன் தான் அந்த ஆழ்வாரின் அந்தரங்க சிஷ்யராவார் என்று யோசனை சொன்னாள். மறுநாள் கணிகண்ணன் வந்தபோது அவரை உபசரித்து, உமது ஆச்சாரியரை நான் சேவிப்பதற்காக இங்கு அழைத்து வர வேண்டும் என்று பிரார்த்தித்தார். மன்னா, எம் ஆச்சாரியார் எங்கும் எழுந்தருள மாட்டார் என்று உடனே கூறினான் கணிகண்ணன். சரி, என்னையாவது அங்கு அழைத்து சென்று அவருடைய கருணைக்கு இலக்காக்கி அவர் அருளால் என்னையும் மாறாத இளமை பேர் உடையவனாக மாற்ற வேண்டும் என்று மன்னன் வேண்டினான். கணிகண்ணன் அதற்கு உடன்படவில்லை. உன்னை போல இம்மை பயனையே வேண்டி நிற்பாரை ஆழ்வார் கண்ணெடுத்தும் காணமாட்டார் என்றும் கூறிவிட்டான். இதை கேட்ட அரசன் வருந்தினான். அமைச்சர்கள் வந்து தேற்றினார்கள். தெய்வ புலமை கொண்ட கணிகண்ணன் வாயினால் பாடினாலேயே பல அற்புதங்கள் நிகழ்கின்றன. எனவே இவன் பாடினாலேயே போதும், விரும்பியது கைகூடும் என்றார்கள். மறுநாள் கணிகண்ணன் வந்தபோது எனக்கு மாறாத இளமை வரும்படி கவி பாட வேண்டும் என்று கேட்க, அதற்கு கணிகண்ணன், நான் நாராயணனை துதிப்பேனொழிய இந்த மானிடம் பேச பாடேன் என்று உறுதியாக மறுத்தான். அரசன் மேலும் மேலும் நிர்பந்திக்க கணிகண்ணனும் ஆடவர்கள் எங்கன கல்லார் அருள் சுரந்து பாடகமும் மூரகமும் பாம்பனையும் நீடியமான் நின்றான் இருந்தான் கிடந்தான் இதுவன்றும் அன்றார் பொழி கட்சி மாண்பு என்று கட்சி நகரை பாடினான். அரசன் கோபத்தில் கண் சிவந்தான். என்னை பார்த்து பாடு என்றால் நீ நகரை பாடுகிறாயே, எனது ராஜ்யத்திலிருந்து உடனே வெளியே போ என்று அதடி துரத்தினான். உடனே கணிகண்ணன் திருமலைசை ஆழ்வாரை அடைந்து நடந்த செய்தியை கூறி அவரது தீர்வை எதிர்நோக்கி கைகூப்பி நின்றான். அரசனுக்கு பாடம் புகட்ட விரும்பிய ஆழ்வார், நானும் உன்னுடன் வருகிறேன், என்னுடன் வருமாறு பெருமாளையும் எழுந்தருள செய்கிறேன் என்று மனதில் எண்ணியவாறு கோயிலுக்குள் சென்று எம்பெருமானை நமஸ்கரித்து பாடினார். கணிகண்ணன் போகின்றான். காமரு பூங்கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டா துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன், நீயும் ஒன்றன் பைனாக பாய் சுருட்டி கொள் என்று வேண்டியவுடன் ஆழ்வார் விருப்பப்படி நாகத்தனைய சுருட்டி கொண்டு எம்பெருமாள் திருவெக்காவை விட்டு புறப்பட்டார். அத்தலத்திலுள்ள மற்ற அழைத்து பெருமாள்களும் அவரை பின்தொடரவே கச்சிமா நகரமே ஸ்தம்பித்தது. காஞ்சி மாநகரம் தன் பொழிவை எல்லாம் இழந்து ஒரே நாளில் நலிவற்று விட்டது. சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அரசன் அவர்கள் போய்விட்டதை அறிந்து அகமகிழ்ந்திருக்கையில் மறுநாள் காலை கோயில் அர்ச்சகர்கள் விரைந்து வந்து மன்னனிடம் நடந்தவற்றையெல்லாம் கூறினார்கள். அனைத்தையும் அறிந்த மன்னன் தன் தவற்றை உணர்ந்து அவர்களை தேடி சென்று அவர்களின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவர்களை மீண்டும் காஞ்சிக்கு வர வேண்டினான். அவர்களும் மன்னன் கூற்றுக்கு இசைந்து காஞ்சிபுரம் செல்ல முடிவு செய்தனர். இப்பொழுது கணிகண்ணன் போக்கொழிந்தான். காமரு காஞ்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டும் துணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன், நீயும் உன்றன் பைனாக பாய் படுத்துக்கொள் என்று ஆழ்வார் கூற மீண்டும் ஸ்ரீனிவாசன் காஞ்சியில் வாசம் செய்ய துவங்கினான். கணிகண்ணன், கமலக்கண்ணன், திருமலையசை ஆழ்வார் 3 பேரும் ஒரு இடத்தில் தங்கியிருந்த இடம்தான் ஒரு இரவு இருக்கை என்று அழைக்கப்படுகிறது. அந்த பெயர் மருவி தற்காலத்தில் ஓரிக்கை என்று ஆனது. அதன் பிறகு சிறிது காலம் கழித்து திருமலைசை ஆழ்வாரும் கணிகண்ணனும் திருக்குடந்தை நோக்கி பயணித்தனர். அங்கே காவிரி ஆற்றில் அவர் பாடிய பாடல்களை இட்ட போது அனைத்தையும் காவிரி தாய் எடுத்துக்கொண்டு திருச்சந்த விருத்தம் 120 பாசுரம் மற்றும் நான்முகன் திருவந்தாதி 90 பாசுரம் ஆகிய 2 மட்டும் திருமலையசை ஆழ்வாரின் பொற்பாதத்தில் சேர்ப்பித்தாள். அவர் அவற்றை எடுத்துக்கொண்டு ஆரவமுத பெருமாளிடம் வந்து சேர்ந்தார். பின் திருக்குடந்தையிலேயே தங்கி எம்பெருமான் பெயரில் மங்களாசாசனம் பாடினார். திருமலையசை ஆழ்வார் குடந்தை சென்று பெருமாளுக்கு மங்களாசாசனம் செய்ய எண்ணி அங்கு செல்கிறார். போகும் வழியில் ஒரு வைதிக கோஷ்டி வேத பாராயணம் செய்து கொண்டு வருகிறது. ஆழ்வாரை பார்த்ததும் அவரை பற்றி தவறான அபிப்பிராயம் கொண்டு அவர் காதில் வேதம் விழக்கூடாது என்று எண்ணி வேதம் சொல்வதை நிறுத்திவிட்டது. ஆழ்வாரை தாண்டி சென்றவுடன் பாராயண கோஷ்டி வேதம் சொல்ல தொடங்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கு எங்கு விட்டோம் என்று நினைவு வரவில்லை. ஆழ்வார் ஒரு நெல்லை எடுத்து 2ஆக பிளந்து காட்டினார். அது சரியாக தங்கள் விட்ட இடத்தை அந்த வேத விற்பனர்களுக்கு காட்டியது. வேத கோஷ்டி அப்படியே ஆச்சரியத்தில் மூழ்கி ஆழ்வாரிடம் சென்று அவரின் பெருமையை உணர்ந்து தங்கள் தவறுக்கு மன்னிப்பு கேட்டனர். ஆழ்வார் கோவிலை சுற்றி போகும்போது ஒரு அதிசயம் நடந்தது. ஆழ்வார் போகும் திசையெல்லாம் கோவிலில் இருக்கும் பெருமாளும் இவர் போகும் திசை பார்த்து திரும்பியபடி இருக்க, அதை கண்ட கோவில் பட்டாச்சார்
அங்குள்ள மற்றவர்களுக்கு சொல்ல அவர்கள் ஆழ்வாரின் பெருமையை அறிந்து அவருக்கு மரியாதை செய்தனர். இதை ஒரு சிலர் எதிர்க்க திருமலைசை பிரானின் வேண்டுதலுக்கு இணங்க திருமால் ஆழ்வார் உடம்பிலேயே தேவியர் சகிதமாக தான் பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் நிலையை பெரும்புலியூர் அந்தணர்களுக்கு காட்டியது பிரசித்தம். திருமலைசை ஆழ்வார் திருக்குடந்தை ஆறாவமுதனை சேவிக்க விரும்பி திருக்குடந்தை செல்லும் வழியில் பெரும்புலியூர் என்ற இடத்தில் ஓய்வெடுக்க தங்கினார். அங்கு சில அந்தணர்கள் வேதம் ஓதிக் கொண்டிருந்தனர். வேற்று மனிதர் ஒருவர் வந்து அமர்ந்ததை கண்ட அந்த அந்தணர்கள் வேதம் ஓதுவதை நிறுத்தி கொண்டனர். இதனை உணர்ந்து கொண்ட ஆழ்வாரும் அவ்விடத்தை விட்டு கிளம்ப அந்தணர்கள் மீண்டும் வேதம் ஓத விளைந்தனர். ஆனால் அவர்கள் எந்த இடத்தில் தாங்கள் நிறுத்திய வேத மந்திரத்தை தொடங்குவது என்பது புரியாமல் விழித்து கொண்டு நிறந்தனர். இதனை கண்ட திருமலையசை ஆழ்வார் அவர்கள் தொடங்க வேண்டிய மந்திரத்தை உணர்த்த ஒரு நெல்லை எடுத்து அதனை உரித்து காண்பித்து பூடகமாக எந்த இடத்தில் அவர்கள் வேத மந்திரத்தை கிருஷ்ணா நாம் விரஹீனாம் நக நிர்பந்தம் தொடங்க வேண்டும் என்று சைகை காட்டினார். தாங்கள் தவறினை புரிந்து கொண்ட அந்த அந்தணர்கள் திருமலைசை ஆழ்வாரிடம் மன்னிப்பு கேட்டு அவரையும் வேத கோஷ்டியில் கலந்து கொள்ள வேண்டினர். காலம் ஏறத்தாழ கிபி 8ஆம் நூற்றாண்டு. புலியூர் அடிகள் எனும் தீட்சிதர் வேள்வி ஒன்றினை செய்து கொண்டிருந்தார். அர்ச்சகர்கள் ஆழ்வாரின் பெருமையை பற்றி வேதியர்கள் சிலரிடம் கூறினார்கள். அவர்களுக்கு அது வியப்பை அளித்தது. அவர்களை யாகசாலைக்கு சென்று அங்கு வேள்வி தலைவராக யாகம் தொடங்கும் பெரும்புலியூர் அடிகளிடம் எடுத்துரைத்தார்கள். பெரும்புலியூர் அடிகள் பெருமான இவ்வாறு செய்வதன் காரணத்தை உணர்ந்தார். யாகசாலையை விட்டு சென்று திருமலைசை ஆழ்வாரை அடைந்து அவருடைய காலில் விழுந்து வணங்கினார். அவர் திருமலைசை ஆழ்வாரின் பொன்னடிகள் பணிந்து தாம் செய்து வரும் வேள்விக்கு வரவேண்டும் என விண்ணப்பம் செய்து கொண்டார். திருமலைசை ஆழ்வாரின் திருமுக பொழிவு தீட்சிதரை பிரமிக்க வைத்தது. இவரே மெய்யடியார், இப்படி ஒரு பரம பாகவதை காணக்கூடுமானால் இதுவே கண் படைத்த பயன், இந்த வேள்வியின் பயணம் இதுதான் என்று அவரை எண்ணமிடச் செய்தது. ஆழ்வாரை அழைத்து கொண்டு யாக சாலைக்குள்ளே போய் அவரை யாகசாலை உன்னதமான பீடத்தில் அமர செய்து உபசரித்தார். யாகம் தொடங்கியது. வேள்வி தலைவர் முதலாவதாக செய்ய வேண்டிய அக்ர பூஜையை தலைமை வழிபாடு திருமலைசையாருக்கு செய்தார். அப்போது வேள்வி சடங்குகள் செய்வதற்கு அமர்ந்திருந்த வேதியர் அத்வர்யு வேள்விக்கு தலைமை தாங்குபவர் முதலான சடங்கிகள் கோபம் கொண்டார்கள். தீட்சிதரை நோக்கி, 4ஆம் வர்ணத்தானுக்கு அக்ர பூஜை செய்வதா? பிரபங்கூடை முடைந்து விற்று பிழைக்கும் இத்தாழ்குலத்தவனை இப்படி இங்கே பூஜித்து யாகத்தை கெடுத்து விட்டீரே என்றெல்லாம் பொறுக்க முடியாத வார்த்தைகளை சொல்லி பழித்தார்கள். பெரும்புலியூர் அடிகள் அதை கண்டு மனம் வருந்தி கண்ணீர் விட்டார். ஆழ்வார் நீரு பூத்த நெருப்பு போல இருந்தார். தீட்சிதரும் நெஞ்சம் கொதித்து அந்த நாளில் தர்மபுத்திரனின் ராஜ சூய யாகத்தில் கண்ணனுக்கு அக்ர பூஜை நடந்தது. அக்கிரம பூஜை என அதை நீ சிசுபாலன் பழித்ததை நீங்கள் கேள்விப்பட்டதில்லையா என்று அவர்களை நோக்கி எச்சரிக்கை செய்தும் அந்த எச்சரிக்கையும் பயனளிக்கவில்லை. தீட்சிதர் ஆழ்வாரை நோக்கி, சுவாமி, இவர்களும் உய்ந்து போகும்படி உண்மையை வெளியிடலாகாதா என்று கதறினார். உடனே நீர் விலகி நெருப்பு ஜொலிப்பது போல ஆழ்வாரின் மேனி அற்புதமாக ஜொலிக்க தொடங்கியது. ஆழ்வார் தமது இதய கமலத்தில் அந்தர்யாமியாக திகழும் அற்புதனை நோக்கி, சக்கரத்தை கையில் ஏந்திய திருமாலே, இக்குறும்பை நீக்கி என்னையும் உன் போல ஒரு ஈஸ்வரனாக்க முடிந்தால் இவ்வேள்வி சடங்கர் வாய் அடங்கிட என் உள்ளத்தினுள்ளே நீ கிடக்கும் வண்ணமே என் உடம்புக்கு வெளியேயும் உன் உருவ பொழிவை காட்டிவிடு என்று வேண்டி பின்வரும் பாடலை பாடினார். அக்கரங்கள் அக்கரங்கள் என்று மாவது தம்கொளோ, இக்குறும்பை நீக்கி என்னை ஈசனாக்க வல்லையே, சக்கரம் கொள் கையனே, சடங்கர் வாயடங்கிட உட்கிடந்த வண்ணமே புறம் பொசிந்து காட்டிடே என பிரார்த்தித்தார். இப்படி பாடிய உடனேயே பார்க்கடலில் பாம்பனையில் தன் திருவடுகளை திருமலகளும் பூமகளும் வருடிட தான் பள்ளி கொண்ட காட்சியை அனைவரும் காணும் வண்ணம் திருமலைசையாரின் உடல் மீது காட்டி அருளினார். இந்த அற்புத கண்டு அனைவரும் வேந்தார்கள். தங்கள் குற்றத்தை உணர்ந்து அவரை பணிந்தார்கள். பிறகு திருமலையசையார் அவர்களிடமும் பெரும்புலையோர் அடிகளிடமும் நன்மொழிகளை கூறி விடைபெற்று திருக்குடந்தை புறப்பட்டு சென்றார். அதன் பிறகு சிறிது காலம் கழித்து திருமலையசை ஆழ்வாரும் கணிகண்ணனும் திருக்குடந்தை நோக்கி பயணித்து 6வது பெருமாளிடத்தில் வந்து சேர்ந்தார். திருக்குடந்தையிலேயே தங்கி எம்பெருமான் பெயரில் மங்களாசாசனம் பாடினார். கோயிலுள் அரிதுயில் பொரியும் பெருமானின் கோலத்தை பார்த்து, குடந்தையில் படுத்துறங்கும் பெருமானே, நடந்த கால்கள் நொந்தனவோ, பூமியை ஏனமாய் ஏந்திய உடல் குலுங்கினவோ, படுத்துறங்கும் நீ எழுந்து வந்து என்னோடு பேசு என்று வேண்டினார்.
பெருமாளும் உடனே எழ ஆரம்பித்தார். அடியவருக்கு எளியவனான ஆறாவமுதனின் அற்புத கோலத்தைக் கண்டு வாழி நேசனே என்றார் திருமலையசை ஆழ்வார். பெருமாளும் எழுந்த கோலத்தோடு நிறுத்தி கொண்டார். நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலம் ஏனமாய் கிடந்த மெய்குழுங்கவோ விலங்கு மால்வரை சுரம் கடந்த கால் பறந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசி வாழி கேசனே. திருச்சந்த விருத்தம் 61. திருக்குடந்தைக்கு ஸ்ரீ ஆறாவமுதனை சேவிக்கும் பொழுது கிடந்த நிலையில் இருந்த பெருமாள் எழுந்திருக்க முயலும் பொழுது ஆழ்வார் அவரை அப்படியே இருக்க வேண்ட பெருமாளும் கிடந்த நிலையில் இல்லாமலும் எழுந்த நிலையிலும் இல்லாமல் அப்படியே கிடந்திருந்து எழுந்த நிலையிலே ஆழ்வாருக்கு சேவை சாதித்தார். அவருக்கு சேவை சாதித்த நிலையிலேயே திருக்குடந்தை ஆறாவமுதன் இன்றும் எல்லோருக்கும் காட்சி அளிக்கிறார். உத்தான சயனம். காஞ்சி பெருமாள் போலவே திருக்குடந்தை ஆறாவமுதனான சாரங்கபாணியும் திருமலைசை ஆழ்வாரின் சொல்படி கேட்டான். எம்பெருமான் எழுந்திருக்க முயல்வதை கண்ட ஆழ்வார், ஐயகோ நாம் எம்பெருமானை சிரமப்படுத்தி விட்டோமோ என்று நினைத்து வாழிகேசனே என்று பாடலை முடிக்க எம்பெருமானும் சற்று சாய்ந்த நிலையில் நிலை கொண்டு அதே நிலையில் இன்றளவும் காட்சி தருகிறார். இதற்கு உத்தான சயனம் என்று பெயர். ஆழ்வாரின் அருளி செயல். திருக்குடந்தை சென்ற ஆழ்வார் தாம் சிறந்த கிரந்த சுவடிகள் யாவற்றையும் காவிரி ஆற்றில் எரிய எம்பெருமானின் திருவுளப்படி நான்முகன் திருவந்தாதி ஏற்பா திருச்சந்த விருத்தம் முதலாயிரம் எனும் பிரபந்தங்களை கொண்ட இரு ஓலை சுவடிகளும் மிதந்து மேலே வந்தன. ஆகையால் இன்று அந்த 2 பிரபந்தங்களே உள்ளன. இவரது பல பாடல்கள் சந்தம் எனும் வகையில் நல்ல இசையில் ஏற்ற இறக்கங்களுடன் அமைந்துள்ளன. அதே போல் ஆழ்வாரின் பாடல்களில் 1, 2, 3 என்று எண்ணிக்கைகள் அதிகம் இருக்கும். ஆழ்வார் பகவானின் 5 நிலைகளில் பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி மற்றும் அர்ச்சை ஒன்றான அந்தர்யாமி என்ற நிலையை பற்றி அதிகம் பாடியுள்ளார். திருமலையசை ஆழ்வார் காலம் தொல்காப்பியம், 8 தொகை, 10 பாட்டு போன்ற நூல்கள் இயற்றப்பட்ட சங்ககாலம், திருக்குறள் முதலான 11 கீழ்கணக்கு நூல்களில் முந்தைய காலம் இது என்பதை தமிழ் அறிஞர்கள் ஒப்புக்கொள்கின்றனர். திருமலையசை ஆழ்வாரின் திருச்சந்த விருத்தம் சந்த கழி விருத்த யாப்பு வகையை சேர்ந்தது. திருச்சந்த விருத்தம் ஓசை நயமிக்க கொண்டது. ஒவ்வொரு பாட்டும் ஒரு தாள வாத்தியத்தை தட்டுவது போன்ற ஓசை நயத்தோடு திகழ்கின்றது. திருச்சந்த விருத்தத்தின் முதல் பாடல் இது. பூநிலாய 5மாய் புனர்கண் நின்ற 4மாய் தீநிலாய 3மாய் சிறந்த கால் 2மாய் மெய்நிலாயது 1மாகி வேறு வேறு தன்மையாய் நீதிலாய வண்ணம் நின்னையார் நினைக்க வல்லரே. திருச்சந்த விருத்தம் 1 என்று கீழ்வரிசையாக எண்கள் சென்று கொண்டிருக்கும். பூநிலாய 5 என்றது பூமியில் உள்ள ஒளி, ஊறு, தோற்றம், சுவை, நாற்றம் ஆகியவை. அதாவது ஒளி, தொடுகை, உருவம், சாரம், மனம் ஆகியவை. புனல் கண் நின்ற 4 என்றது நீரில் உள்ள ஒளி, ஊறு, தோற்றம், சுவை என்பது. நீருக்கு 4 குணங்கள் உண்டு. ஒளி, தொடுகை, உருவம், சாரம் ஆகியன. தீநிலாய 3 என்றது தீயில் ஒளி, ஊறு, நாற்றம் என்பது. அதாவது சப்தம், தொடுகை, வடிவம் என்பது 3. கால் 2 என்றது காற்றில் ஒளி, ஊறு என்பது. அதாவது சப்தம், தொடுகை ஆகியன. மெய்நிலாயது 1 என்றது விண்ணில் ஒளியாய் என்பது. இப்படி வெவ்வேறு வகைப்பட்ட தேவர், மனிதர், விலங்கு, தாவரம் என இவற்றின் ஆத்மாவாய் உள்ள நீ காரிய காரண பொருளாக முழு முதலாக இருப்பதை யாரால் நினைக்க முடியும்? முதல் பாட்டை தொடர்ந்து தன் 2வது பாடலில் எண்களோடு விளையாடுகிறார் திருமலையசை ஆழ்வார். 6ம் 6ம் 6மாய் ஓர் 5ம் 5ம் 5மாய் ஏறு சீர் 2ம் 3ம் 7ம் 6ம் 8மாய் வேறு வேறு ஞானமாகி மெய்யினோடே பொய்யுமாய் ஊரோடு ஓசை ஆய 5 மாய ஆய மாயனே. திருச்சந்த விருத்தம் 2. 3 6 முதலில் வருகிறது. 3 5 ஒரு 2 ஒரு 3 ஒரு 7 ஒரு 8 கடைசி வரியில் ஒரு 5 இரு. இந்த எண்ணிக்கைகள் குறிப்பிடுபவன. முதல் 3 6. முதல் 6 வேத மோதல் முதலான தொழில்களை சொல்வது, படிப்பது, கற்பது, படிக்க வைப்பது, கற்பிப்பது, கொடுப்பது, பெறுவது என 6 செயல்கள் சொல்லப்படுகின்றன. 2வது 6 இந்த செயல்கள் செய்வதற்கென 6 பருவ காலங்கள். அவை கார், கதிர், முன்பணி, பின்பணி, இளவேனில், முதுவேனில் ஆகியன. 3வது 6 ஆக்னேயம் முதலிய யாகங்கள். வேதம் ஓதல், வேள்வி வளர்த்தல், திருப்பலி கொடுத்தல், தானம் செய்தல் போன்ற யாகங்கள் செய்பவர்கள் அனுஷ்டிக்கத்தக்க 6 செயல்கள். அடுத்த 5கள் முதல் 5 யஜ்ஞங்கள். தேவர்களுக்கு, முன்னோர்களுக்கு, இயற்கைக்கு, மனிதர்களுக்கு, பிரம்மாவுக்கு என 5 யஜ்ஞங்கள்.
இரண்டாவது 5 உண்ணும்போது செய்யப்படும் பிராண அபான வியான உதான சமான என்ற 5 பிராண ஆகுதிகள். மூன்றாவது 5 ஐவகை வேள்வித்தி ஏறு சீர் 2 என்றது ஞானம் வைராக்கியம் ஆகியன. அடுத்து வரும் 3 செல்வம் கைவல்யம் பரமபதம் ஆகியன. 7 என்பது விவேகம் முதலிய 7 மனநிலைகள். 6 என்றது ஞான சக்தியாகிய 6. 8 என்பது பலன்கள். அவை பாபமற்ற தன்மை, கிழத்தனமற்ற தன்மை, மரணமற்ற தன்மை, சோகமற்று இருப்பது, பசி அற்று இருப்பது, தாகமற்று இருப்பது, வீண் போகாத இஷ்டம், வைராகியம் ஆகியன. வேறு வேறு மதங்களாகவும் உண்மையும் பொய்யுமாகி தன் மாத்திரைகளாகவும் மாணவன் மாயன் கண்ணன் என்பது ஆழ்வார் கூறும் உண்மை. இப்படியும் அல்லாது அழகிய சந்த மெட்டுகளோடு படித்து பார்க்க அழகையும் சிறந்த அனுபவத்தையும் தரும் பாசுரங்கள் திருச்சந்த விருத்தத்தில் அநேகம் உள்ளன. அவற்றில் ஒரு பாடல்: சொல்லினால் தொடர்ச்சி நீ, சொல்லப்படும் பொருளும் நீ, சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற சோதி நீ, சொல்லினால் படைக்க நீ, படைக்க வந்து தோன்றினார், சொல்லினால் சுருங்கனின் குணங்கள் சொல்ல வல்லரே. திருச்சந்த விருத்தம் 11. சொல் என்று சொல்லப்படுவது வேதங்களை, வேதங்களின் தொடர்ச்சி நீயே, வேதங்கள் சொல்லும் பொருளும் நீயே, வேதத்தாலே அளவிட்டு அறியப்படாமல் வெளிப்படும் ஜோதியும் நீயே. நீ கொடுத்த வேதத்தாலே படைப்பதற்கு தோன்றிய பிரம்மனும் வெறும் சொற்களால் உன் குணங்களை சொல்லிவிட முடியுமா? திருச்சந்த விருத்தத்தில் நின்றது எந்தை, ஊரகத்து இருந்தது எந்தை, பாடகத்து அன்று வாக்கணைந்து கிடந்து, எண்ணிலாத முன்னெல்லாம் அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேன், நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என்னெஞ்சினுள்ளே. திருச்சந்த விருத்தம் 64. நின்றது எந்தை, ஊரகத்து இருந்தது எந்தை, பாடகத்து அன்று வாக்கணைந்து கிடந்து, எண்ணிலாத முன்னெல்லாம் அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேன், நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சினுள்ளே. நீ வெவ்வேறு ஊர்களில் நின்று இருந்து கிடந்து எண்ணும் வெவ்வேறு கோலங்களில் கணக்கில்லாத யுகங்களாய் அருள் புரிந்து கொண்டிருக்கின்றாய். அப்பொழுதெல்லாம் நான் பிறக்கவே இல்லை, நான் பிறந்த பின்பு உன்னை ஒரு காலத்திலும் மறந்ததே இல்லை. நான் இருக்கின்ற இக்காலத்தில் நீ நின்றது இருந்தது கிடந்தது எல்லாம் என் இதய தாமரைக்குள்ளே அன்று வேறெங்கும் இல்லை என்று பாடி பரவசம் அடைகிறார் திருமலைசை ஆழ்வார். நான்முகன் திருவந்தாதி 96 பாசுரங்கள். 3வது 1000. விஷ்ணு புராணத்தை மையமாக கொண்ட தத்துவத்தை இவர் தன்னுடைய நான்முகன் திருவந்தாதியின் முதல் பாசுரத்திலேயே தெளிவுற வெளிப்படுத்துகிறார். நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான், யான்முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆழ்பொருளை, சிந்தாமல் கொள்மின் நீர் தேர்ந்து. நான்முகன் திருவந்தாதி 1. ஸ்ரீமன் நாராயணனே நான்முக பிரம்மனை படைத்தான், அப்பிரம்மனும் தன்னையே முதலாக கொண்டு சங்கரனை படைத்தான். நான் அறிந்த இந்த ஆழ் பொருளை அந்தாதி வடிவத்தில் சொல்கிறேன், சிந்தாமல் சிதறாமல் மனதில் இதை கொள்ளுங்கள். நான்முகன் திருவந்தாதின் 2வது பாசுரத்தில் இதை இன்னும் யோசித்து பார்க்கிறார் ஆழ்வார். தேருங்கள் தேவன் ஒருவனே என்று உரைப்பர், ஆரும் அறியார் அவன் பெருமை, ஓரும் பொருள் முடிவும் இத்தனையே, எத்தவம் செய்தார்க்கும் அருள் முடிவது ஆழியான் பாழ். நான்முகன் திருவந்தாதி 2. தேர்ந்து பார்த்தால் சக்கரத்தை கையில் கொண்ட திருமால் ஒருவன்தான் தேவன், அவன் பெருமையை ஒருவரும் அறிய மாட்டார். வேதம் முதலிய நூல்களால் ஆராயப்படும் பொருள் முடிவும் இத்தனையே. எவ்விதமான சாதனங்களை மேற்கொண்டவர்களுக்கும் அவற்றின் பலன் சக்கரம் ஏந்திய திருமாலின் அருளால் மட்டுமே உண்டாகும். அரியார் சமணர், அயர்ந்தார் பௌத்தர், சிறியார் சிவப்பட்டார், செப்பில் வெறியாய மாயவனை மாளவனை மாதவனை ஏத்தாதார் ஈனவரே. ஆதலால் இன்று நான்முகன் திருவந்தாதி 6. இது நாள் வரை மாயவனை மாளவனை மாதவனை ஏற்றி போற்றாதார் அறியாமையாலே நீசரேயாவார் என்று கூறுகிறார். இன்றாக நாளையே ஆக இனி சிறிது நின்றாக நின் அருள் என்பாளதே. நன்றாக நான் உன்னை அன்றி இலேன் கண்டாய் நாராயணனே, நீ என்னை அன்றி இழை. நான்முகன் திருவந்தாதி 7. நாராயணனே, இன்றைக்கோ நாளைக்கோ என்னும் சிறிது காலம் கழித்தோ என்றைக்கு ஆனாலும் தலைவனான உன்னருள் அடியவனான என்னிடம் ஏற்படும். நிச்சயமாக நான் உன்னையன்றி வேறு புகழ் இல்லாதவன், அதே போல நீயும் என்னையன்றி வேறு காப்பாற்றப்படக்கூடிய பொருளில் பெறாதவன். வாழ்த்துகவாய் காண்க கண் கேட்க செவி மகுடம் தாழ்த்தி வணங்குமின்கள் தன் மலரால் சூழ்ந்த துழாய் மண்ணுநீள் முடி என் தொல்லை மாள் தன்னை வாளாவன் கைகூப்பி மதித்து. நான்முகன் திருவந்தாதி 11. திருத்துழாய் மாலை சூடிய
திருமுடி உடையவனும் என்னிடம் நாட்களாக அன்பு பூண்டவனும் ஆன திருமாலை விடாது கைகள் கூப்பி தொழுது தியானித்து தலை சாய்த்து வணங்கி குளிர்ந்த பூக்கள் கொண்டு வழிபடுங்கள். உங்கள் வாய் அவனை துதிக்கட்டும், கண்கள் அவனையை நோக்கட்டும், காதுகள் அவனை பற்றி கேட்கட்டும் என்று எப்போதும் அவனை சிந்தித்திருக்கும் வழியை காட்டுகிறார் இந்த பாசுரத்தில். திருமலைசை ஆழ்வார் இறுதியில் அடைய விரும்புவது வைகுந்தத்தை. வைகுந்தம் அடைவது எங்கனம்? அவர் தமது நான்முகன் திருவந்தாதியின் இறுதி பாடல்களில் அதை தெரிவிக்கிறார். ஏன்றேன் அடிமை இழிந்தேன் பிறப்பு இடும்பை ஆன்றேன் அமரர்க்கும் அமராமை ஆன்றேன் கடன் நாடும் அந்நாடும் கைவிட்டு மேலையிடம் நாடு காண இனி. நான்முகன் திருவந்தாதி 95. உனக்கு அடிமை செய்வதே ஏற்றேன், பிறப்பால் வரும் வினை பயன்கள் நீங்க பெற்றேன், பிரம்மன் முதலிய தேவர்களும் என் பக்கலில் அமர முடியாத படியான பக்தி ஞானத்தால் நிறைவுற்றேன். ஆகவே அடியேற்கு சொர்க்கம் பூவுலக இன்பம் ஆகியன தேவையே இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலான அடியார்கள் குழாங்களின் திருநாட்டை காண பரமபக்தி பெற்றேன் என்று வைகுந்தம் அடைவதான பரமபக்தியை வெளிப்படுத்துகிறார் ஆழ்வார். திருமால் அருகில் எப்போதும் வாசம் செய்யும் பெரும் பேற்றை அளிப்பது வைகுந்த பெருவாழ்வு. அது அமரர் உலகை விட பெரிதானது. இந்த வைகுந்த பெருவாழ்வை பெற்றுவதற்காக ஏன் இப்படிப்பட்ட முயற்சிகளை செய்ய வேண்டும் என்றால், இந்த உலகுக்கு மூல காரணனான நாரணனின் இருப்பிடம் அது என்ற ஞானத்தால். அதற்கு மூல காரணன் நாரணன் என்ற ஞானம் வர வேண்டும். அதை அறிந்த விதம் எங்கனம் என்பதை ஆழ்வார் காட்டும் பாங்கு இது. நான்முகன் திருவந்தாதியின் கடைசி பாசுரத்தில் அதை வெளிப்படையாக அறிவிக்கிறார் ஆழ்வார். இனி அறிந்தேன் ஈசர்க்கும் நான்முகருக்கும் தெய்வம், இனி அறிந்தேன் எம்பிரான் உன்னை, இனி அறிந்தேன் காரணன் நீ, கற்றவை நீ, கற்பவை நீ, நல்கிரிசி நாரணன் நீ, நன்கு அறிந்தேன் நான். நான்முகன் திருவந்தாதி 96. சிவனுக்கும் பிரம்மனுக்கும் தெய்வமாக இருப்பவன் நீயே என்பதை அறிந்து கொண்டேன். உன் இயல்பை அறிந்ததால் நீயே உலக காரணன் என்பதையும் தெரிந்து கொண்டேன். முன்பு கற்றவை இனி அறிய போகிறவை யாவும் நாராயணனாகிய உன் பேரலாலே என்பதையும் நன்கு அறிந்து கொண்டேன். ஆகவே காரண பொருளான உன் இருப்பிடமே என் பிறப்பருக்கும் இடப்பிடம் என்பதாலே அதை நாடினேன் என்பது ஆழ்வாரின் தீர்மானமான முடிவு. ஸ்ரீமன் நாராயணனின் மேல் மிகுந்த பக்தியும் ஈடுபாடும் கொண்டு திருமலைசை ஆழ்வார் 2 பிரபந்தங்களை இயற்றினார். 120 பாசுரங்களை கொண்ட திருச்சந்த விருத்தமும் 96 பாசுரங்களை கொண்ட நான்முகன் திருவந்தாதியும். நான்முகன் திருவந்தாதியில் இவர் இருந்த பல்வேறு சமயங்களை பற்றி குறிப்பிட்டு ஸ்ரீமன் நாராயணனே எல்லோருக்கும் தெய்வம் என்று அருளுகின்றார். திருமாலின் திருவடி சேர்தல். பெரும்புலியூரில் இவ்வாறு பல அற்புதங்கள் செய்த பின்னர் அங்கு விட்டு திருக்குடந்தை வந்தடைந்தார். திருக்குடந்தையில் பல ஆண்டுகள் தங்கி 6வது பெருமானின் அருஞ்செயலை திருப்பாக்களால் பாடி வாழ்ந்து வந்தார். நான்முகன் திருவந்தாதி 96 திருச்சந்த விருத்தம் 120 செய்தவர் அந்நகரிலேயே திருமாலின் திருவடியில் கலந்தார். இப்போ உலகிலே 4700 ஆண்டுகள் வாழ்ந்தவர் திருமலைசை ஆழ்வார். இவருடைய ஜீவ சமாதி கும்பகோணத்தில் கும்பேஸ்வரன் கோயிலுக்கு அருகில் உள்ள சாத்தாரா தெருவில் இருக்கின்றது. ஓம் நமோ நாராயணாய நம. திருமலைசை ஆழ்வார் திருவடிகளை சரணம். ஓம். தொடரும்.